Hello friends, இது Anto. இது வந்து .NET Core Web API tutorial. ஸோ இந்த tutorial சீரீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த tutorial சீரீஸில் எதை டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த டெமோவில் பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி இந்த ஏபிஐஸ்லாம் டெவலப் பண்ணி வச்சுருக்கேன் tutorials கம்ப்ளீட் பண்ணி. ஸோ அதுதான் இந்த டெமோ காமிக்க போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்க போகிறத தான் நம்ம டெவலப் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு நம்மக்கிட்ட மொத்தம் 5 API இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் API வந்து get list API. ஸோ நான் இதை வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கீழே நம்மளுக்கு வந்து லிஸ்ட் வருது, மூவி லிஸ்ட். ஸோ இந்த டுட்டோரியலுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிற கான்செப்ட் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லையோ அமேசான்லையோ நம்மளுக்கு வந்து நீங்கள் லாகின் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து மூவி லிஸ்ட் வரும் கரெக்டாக. ஸோ மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா டேப் இருக்கும். ஸோ மூவிஸ்ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா மூவிஸ் மட்டும் வரும். பக்கத்து டேபில் டிவி ஷோஸ்ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா டிவி ஷோஸ் மட்டும் வரும் கரெக்டாக. ஸோ அதில் வந்து ஏபிஐஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை கான்செப்டாக வச்சு தான் இந்த டுட்டோரியல்ஸ் வந்து இப்போ நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து கெட் லிஸ்ட்டுன்னு கொடுக்கும்போது மூவிஸ் அண்ட் டிவி ஷோஸோடைய லிஸ்ட்டு ஃபுல்லாக வரும். ஸோ நம்ம ஃபில்டர் பண்ணனாலும் ஃபில்டர் பண்ணிக்கலாம், மூவிஸை பேஸ் பண்ணி அண்ட் டிவி ஷோஸை பேஸ் பண்ணி நம்மளால் ஃபில்டர் பண்ண முடியும். ஓகே, அண்ட் அதே மாதிரி லாகின் ஏபிஐ இருக்குது. அதாவது நம்ம யூசர் கிரெடென்ஷியல்ஸ், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணுறதுக்கான ஏபிஐ. அண்ட் லாகின் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு டோக்கன் வரும். அந்த டோக்கன் வச்சு நம்ம அந்த ஏபிஐஸை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஏபிஐயை எப்படி செக்யூர் பண்ணுறது அப்படின்றது. அதே மாதிரி நம்ம லாகின் பண்ண அப்புறம் அந்த டோக்கன்ல இருந்து எப்படி நம்ம வந்து அந்த யூசர் நேமை கெட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷனில் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம கீழே போடுவோம்ல, வெல்கம் பேக் ஆன்டோ, வெல்கம் பேக் யூசர் நேம். ஸோ அதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். அண்ட் என்னோட செகண்ட் ஏபிஐயில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டர் ஏபிஐ. ஸோ இப்போ நான் மூவியை மட்டும் ஃபில்டர் பண்ணிட்டேன். ஸோ மூவி மட்டும் வரும். ஒருவேளை இங்கே நான் டிவி ஷோஸ் கொடுத்தேன் அப்படின்னா டிவி ஷோஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஃபில்டர் ஆப்ஷன். அண்ட் தேர்ட் ஏபிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஆட். புதுசாக ஒரு மூவி ஆட் பண்ணணும் அப்படின்னா ஸோ எப்படி வந்து ஆட் பண்ணுறது அப்படின்ற ஏபிஐ சாம்பிள் இருக்குது. ஸோ நான் 3 பேராமீட்டர் வச்சுருக்கேன். டிவி ஷோஸ், டைப் டிவி ஷோ இல்லாட்டி மூவி, அப்புறம் அதோட நேம் அண்ட் அதோட ரேட்டிங். ஸோ பண்ணிவிட்டு நான் இப்போ சென்ட் கொடுத்தேன்னா ஆட் ஆகிடும். ஸோ ஒரு புது மூவி வந்து இப்போ ஆட் ஆகிருக்கும் அங்கே. ஓகே, அண்ட் இது வந்து லாகின் ஏபிஐ. ஸோ நான் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு நான் சென்ட் பண்ணுறேன். எனக்கு ஒரு யூனிக் டோக்கன் வருது. இந்த டோக்கனை வச்சு தான் நான் வந்து இந்த ஏபிஐயை நான் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான் டோக்கன் போட்டிருப்பேன், நான் ஜென்ரேட் பண்ண டோக்கனை. அண்ட் ஒருவேளை இந்த டோக்கன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் சும்மா ஏதாவது டைப் பண்ணிவிட்டு சென்ட் கொடுக்குறேன். 401 அன்ஆத்தரைஸ்டுன்னு வருது. ஸோ அந்த டோக்கனை போடும்போது தான் லாகின் பண்ணி நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகிற அந்த டோக்கனை போடும்போது தான் இந்த ஏபிஐயை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுது. புரியுதா? அண்ட் இப்போ வந்து லாகின் பண்ணியாச்சு. அந்த லாகின் பண்ண அந்த கீழே இருந்து அந்த டோக்கனில் இருந்து நான் யூசர் நேமை கெட் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த ஏபிஐ கெட் யூசர் நேம் ஏபிஐ. ஸோ நான் சென்ட் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா வெல்கம் பேக் ஆன்டோன்னு வருது. ரைட், பிகாஸ் நான் வந்து என்னோட யூசர் கிரெடென்ஷியல்ஸில் வந்து ஆன்டோ வச்சு லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு கரெக்டாக வெல்கம் பேக் ஆன்டோன்னு வருது. ஸோ இந்த ஏபிஐஸ் எல்லாம் எப்படி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத என்னுடைய அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ இந்த வீடியோ சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே.